ஹாய் ஆஸ்பரண்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய 9ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பிசிஎஸ்ஐ இதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க, ஜிஎஸ், சயின்ஸ், அப்புறம் சைக்காலஜி, இது ரிலேட்டடான பிஒய்க்யூ அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் கவனிங்க. தவறான இணையை கண்டறிக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துருக்கிறதுல எது தவறா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? புலிக்காட் ஏரி எந்த ஸ்டேட்? ஓகேவா? எந்த ஸ்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு பார்டர்ல இருக்கக்கூடியது கரெக்டா தான் இருக்கு. அடுத்து வேம்பநாடு ஏரி கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து சிலிக்கா ஏரி ஒடிசா கரெக்டா தான் இருக்கு. தவறானது எது அப்படின்னா நமக்கு என்னது, சாம்பார் ஏரி அப்படிங்கிறது நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு. சரிங்களா? ராஜஸ்தான் மாநிலத்துல நமக்கு இருக்கு. உப்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நமக்கு தவறா இருக்கக்கூடியது இதுதான். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, நம் உடலில் யூரியா உருவாகும் இடம் எது அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு மேட்சுக்கு கொடுத்துருக்காங்க. ரிக், யஜுர், சாம, அதர்வ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. இங்க எது நமக்கு கரெக்டா இருக்கக்கூடியது அப்படின்னு பாருங்க. ரிக் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பழமையான அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அப்ப பி ஃபர்ஸ்ட்டுக்கு பி அப்படிங்கிறது இருக்கணும். யஜூர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சடங்குகள் மற்றும் பாடல்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடியது. இது ரெண்டாவது. அப்ப நமக்கு ரெண்டாவது சி அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்து சாம அப்படிங்கிறது இசை பாடல்களை குறிக்கக்கூடியது தான் நமக்கு என்னது, சாம அப்படிங்கிறது இருக்கக்கூடியது. அடுத்தது டி. அதர்வ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாய மந்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது. ஸோ அப்ப ஏ. அப்ப பிசிடிஏ அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் சி நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கரெக்டானது எது தவறானது எது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. எஸ், கரெக்ட் தான். 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தான். கரெக்ட். 2004ல அங்கீகரிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட் மட்டுமே நம்ம கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? 1, 2 கரெக்ட் அப்படின்னு இருக்க போது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பன்னாட்டு நீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம். ஓகேவா? ஐசிஜே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தி ஹேக். ஓகேவா? தி ஹேக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? நெதர்லாண்ட்ல நமக்கு இருக்கக்கூடியது தி ஹேக் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அடுத்தது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். 1872ல தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கும். முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 1881ல எடுத்திருந்திருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தான். மேயோ பிரபு அப்படிங்கிறது தான் அப்ப இருந்திருப்பாரு. ஓகேவா? கரெக்ட் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா வயது கலவை என்பது ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் உள்ள பல்வேறு வயது பிரிவினரின் எண்ணிக்கையை குறிக்கிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வயது கலவை அப்படிங்கிறவங்க சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? அடல்ட் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓல்டு பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி வயது வந்தவர்கள் பல பிரிவு இருக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு ஸ்டேட் மட்டுமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது பாருங்க, எந்த இரு கோள்கள் மட்டும் பின்புறமாக சுழல்கிறது? டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. கிழக்கிலிருந்து மேற்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? கிழக்கிலிருந்து மேற்காக சுத்தக்கூடிய ரெண்டு கோள்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி மற்றும் யுரேனஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கீழ்கண்ட எந்த ஐசோடோப்பு புதைப்படிவ மரங்கள் அல்லது விலங்குகளின் வயதை தீர்மானிக்க பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்பன் 14 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? கார்பன் 14 தான் என்னது, வயது என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐசோடோப். ஓகேவா? அடுத்தது பாருங்க, தீப்பெட்டி உற்பத்தி தொழிற்சாலையில் புகழ்பெற்று விளங்குவது எந்த பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தீப்பெட்டியாக இருக்கட்டும், ஓகேவா, பேப்பர்ஸ் அந்த மாதிரி தயாரிக்கிறதாக கூட இருக்கட்டும். சரிங்களா? அது எல்லாமே எங்க அப்படின்னா சிவகாசி. வெடி எல்லாமே நமக்கு என்னது, சிவகாசி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. குட்டி ஜப்பான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, முதலாம் பானிபட் போர் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1526ல நமக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அடுத்து முகலாய வம்சத்தின் ஆட்சி டெல்லியை தலைநகராக கொண்டு துவங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல அவங்களோடது டெல்லி கிடையாது, லாகூர் அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. ஓகேவா? லாகூர் அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. ஸோ அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு என்னது கரெக்டாக இருக்கு.
ஓகே, அடுத்தது பாருங்க, நீர்ம நிலை என்பது டேஷ் அளவு நீரை உட்கொள்வதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிக அளவு நீரை உட்கொள்ளும் அப்படின்னு சொல்லும். சரிங்களா, அதிக அளவு நீரை உட்கொள்ளும் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்க, மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆட் அண்ட் அவுட். ஓகேவா, எது அப்படின்னு பாருங்க, சமத்துவ உரிமை, ஓகேவா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா, சமத்துவ உரிமை, ஓகேவா, சமத்துவ உரிமை இருக்கட்டும், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, இது மூணுமே என்ன பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள்ல இருக்கக்கூடியது. சொத்துரிமை அடிப்படை உரிமையில இருந்திருக்கும், பட் அதுக்கப்புறம் என்னது நீக்கி இருப்பாங்க. சரிங்களா, சமத்துவ உரிமை அப்படிங்கும் போது என்னது 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல் நமக்கு சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்ல போறாங்க. சுரண்டலுக்கு எதிரானது 23 மற்றும் 24ஆக நமக்கு இருக்க போது, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 29 மற்றும் 30ஆக நமக்கு இருக்கக்கூடியதாக நமக்கு இருக்கும். ஓகேவா, சோ அப்ப சொத்துரிமை அப்படிங்கிறது 31ல நமக்கு இருந்திருக்கும், அதை நீக்கிட்டு 307 நமக்கு ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சோ அப்ப ஆட் அண்ட் அவுட் அப்படிங்கும் போது நமக்கு என்னது சொத்துரிமை அப்படிங்கிறது தான். ஓகேவா, அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தினம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. காரணம் என்ன அப்படிங்கறது நம்ம கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள். ஓகேவா, அதுதான் நம்ம என்னது ஒவ்வொரு வருஷமும் ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஓகே, அடுத்தது பாருங்க, துகள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் என்பது அத்துகளின் டேஷ் மற்றும் டேஷ் பெருக்கல் பலன் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. நிறை மற்றும் திசைவேகத்துடைய பெருக்கல் பலன் தான் நமக்கு என்னது நேர்கோட்டு உந்தத்தின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, அடுத்தது பாருங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கைது செய்யப்பட்ட நபர்களின் விவரங்கள் தமிழ்நாடு காவல்துறை இணையதளத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாருங்க, ஒரு நபர் தமிழ்நாடு காவல்துறை இணையதளத்தில் ஆன்லைன் சரிபார்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது கரெக்ட் தான். ஆன்லைன்லயுமே நமக்கு இப்ப சில விஷயங்கள் நம்ம சரி பார்த்துக்கலாம். ஓகேவா, அடுத்தது பாருங்க, ஆரியப்பட்டர் தனது நூலான டேஷ் இல் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மையை காரணங்களை விளக்கியுள்ளார் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்க, எந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகத சம்ஹிதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் தான். இது ஆரியப்பட்டர் எழுதின இந்த நூல்ல தான் இது சூரிய சந்திர கிரகணங்கள் பத்தி நமக்கு விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்தது பாருங்க, இந்தியா ரூபாய் நோட்டின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயகுமார் அவர்கள் தான் இதை உருவாக்கி இருப்பாரு. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010 உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா, ஜூலை 15, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. அமர்த்தியா சென் அப்படிங்கிறவரு நமக்கு என்னது இந்தியாவுடைய பொருளாதார வல்லுநர்கள்ல ஒருத்தர் அமர்த்தியா சென். இவங்க 2 பேரும் உர்ஜித் பட்டேல் மற்றும் ரகுராம் ராஜன் அப்படிங்கிறவங்க ஆர்பிஐ உடைய கவர்னராக இருந்திருப்பாங்க. ஓகேவா, ஆர்பிஐ கவர்னராக இருந்திருப்பாங்க. ஓகேவா, கரெக்ட். அடுத்தது பாருங்க, எஃகு உலோக கலவை என்பது என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. எது எஃகு உலோக கலவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு மற்றும் கார்பன் அப்படிங்கிறது தான் என்னது எஃகுடைய உலோக கலவையாக நமக்கு இருக்கக்கூடியது. ஓகே, அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி டேஷ் ஆகும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலஜாபேட்டை அப்படிங்கறது தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலஜாபேட்டை. அடுத்தது பாருங்க, உலகின் மிகப்பெரிய அளவில் அடர்த்தியான சூரிய ஆற்றல் ஆலையான நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா சஹாரா பாலைவனம். ஓகே, சஹாரா பாலைவனத்துல தான் என்னது இந்த நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னது சூரிய ஆற்றல் ஆலையானது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, சூரியனில் உருவாகும் ஆற்றலுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரிங்களா, சூரியன்ல உருவாகக்கூடிய ஆற்றல் எதோடைய விளைவுனால அப்படின்னு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்கரு இணைவுப்பா. சரிங்களா, நிறைய பேர் அணுக்கரு பிளவு அப்படின்னு நினைச்சிருப்போம். அணுக்கரு இணைவின் காரணத்தினாலதான் என்னது சூரியன் உருவாகுதலோட ஆற்றல் அப்படிங்கிறது அதனாலதான் உருவாகுது. ஓகேவா, சரி, அடுத்தது பாருங்க, இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா, மும்பை, சென்னை. ஓகேவா, இந்த 3 பகுதிகளில தான் என்னது உயர் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது முதல்ல தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா, அடுத்தது பாருங்க, களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய
பொதிகை மலையில தான் நமக்கு என்னது இந்த களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகங்கள் அப்படிங்கிறது நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க, ஒப்புமை கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரத்த சோகை அதை சரி பண்றதுக்கு என்னது முருங்கைக்கீரை யூஸ் பண்ணோம்னா அது சரியாயிடும் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. சரிங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்தின்மை, ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னா அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா எது இதுல கரெக்டா இருக்கும்னா சரிவிகித உணவு. சரிங்களா, சரியான உணவு நாம உட்கொண்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்தின்மை, ஓகேவா, ஊட்டச்சத்து குறைபாட்டை நாம என்னது சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு சரிவிகித உணவு அப்படிங்கிறதா நமக்கு இங்க கரெக்டாக இருக்கக்கூடியது. ஓகேவா, அடுத்து சைக்காலஜில இருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கவனிங்க. ஓகேவா, ப்ராபபிலிட்டியின் மதிப்பு இடைவெளி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நமக்கு ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் எதுல இருந்து எது வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா 0 to 1. ஓகேவா, 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நமக்கு என்னது ப்ராபபிலிட்டியில நமக்கு கிடைக்கும். 0க்கு கீழே போனாலும் சரி 1 தாண்டி போனாலும் சரி நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம போடுற ப்ராபபிலிட்டி தப்பு அப்படின்னு அர்த்தம். 100% நடக்கும் அப்படின்னா அது என்னது ப்ராபபிலிட்டியில 1 அப்படின்னு அர்த்தம். 100% நடக்கவே நடக்காது அப்படின்னா ப்ராபபிலிட்டியில அது நமக்கு 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் அப்படிங்கிறது எது பிட்வீன்ல நமக்கு இருக்குன்னா 0 to 1க்கு இடையில தான் நமக்கு இருக்கும். அடுத்தது பாருங்க, நேற்றைய நாளின் முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை என்றால் நாளைய மறுநாளின் 3வது நாள் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரிங்களா, அட் பிரசன்ட் இப்போ வச்சுக்கோங்க, டுடே அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. டுடே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நேற்றைய முந்தைய நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நேத்தினா நான் எஸ்டர்டே, அதுக்கு முன்னாடி நாள். ஓகேவா, அதுக்கு முன்னாடி அப்ப இதுக்கு முன்னாடி இங்க ஒரு நாள், அதுக்கு முன்னாடி நாள் 2 நாள். ஓகேவா, முன்னாடி 2 நாள் போகும்போது அது என்னது ஃப்ரைடே அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது என்ன சொல்றாங்க, நாளைய மறுநாளின் 3வது நாள். நாளைய மறுநாள் அப்பனா இங்க 1 2 இதுல இருந்து 3வது நாள் அப்படின்னும் போது 3 4 5 அப்ப 5வது நாள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு ஃப்ரைடே அப்படின்னா இங்க அடுத்தது என்னது சாட்டர்டே அப்படின்னு இருக்க போது, அடுத்து பிரசன்ட்ல என்ன இருக்க போகுது சண்டே அப்படின்னு இருக்கும். ஓகேவா, சண்டே அப்படின்னு இருக்கும். 1வது நாள் அப்ப இங்க என்ன இருக்க போகுது மண்டே அப்படிங்கிறது இருக்க போது, அடுத்து இங்க டியூஸ்டே, அடுத்தது இங்க வெனஸ்டே, இங்க தேர்ஸ்டே, இங்க என்னது ஃப்ரைடே அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. ஸோ அப்ப அந்த 3வது நாள் என்னவா இருக்கும் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேவாக நமக்கு இருக்க போகுது. அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பார் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கொடுத்துட்டு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பின்வரும் வரைபடங்களில் சில வகையான குற்றங்களும் அதன் சதவீதத்தையும் குறிப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த குறிப்பிட்ட குற்றத்தின் சதவீதம் அதிகபட்சமாக உள்ளது என்பதை குறிப்பிடவும். அதாவது எதுல கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா, எந்த குற்றத்தின் சதவீத அதிகரிப்பு அதிகபட்சமாக இருக்கு அப்படிங்கறது நம்ம கேட்டிருக்காங்க. எதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை பர்சன்டேஜ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த லைன் போட்டிருக்கிறது நமக்கு ஒரு இயர், அடுத்த பிளைனா இருக்கக்கூடிய செகண்ட் இயர். ஸோ அப்போ நமக்கு குற்றங்கள், கடத்துதல் குற்றங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 65 கேசஸ் இருக்கு, இங்கே 72 கேஸா மாறி இருக்கு. சரிங்களா, அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65லேருந்து 72ன்னு போகும்போது என்னது 7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை பர்சன்டேஜில் சொல்லும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா முதல் வருஷத்துலேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ 65 மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 7 இன்க்ரீஸ் ஆயிருக்கா, பர்சன்டேஜில் கேட்கறதுனால இன்ட்டு 100 அப்படிங்கிறத நம்ம போடணும். சரிங்களா, ஸோ இது மாதிரி போடும்போது தான் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% நமக்கு கிடைக்கும். ஓகே, 10 புள்ளி சம்திங் இருக்கும். சரிங்களா, ரவுண்ட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க போதுமானது. சரிங்களா, 10% அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அடுத்தது இங்க இருந்து இங்க நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது 54லேருந்து 63 அப்படிங்கும் போது நமக்கு ஒரு 9. ஓகேவா, 9 டிவைடட் பை என்னது 54 முதல் வருஷத்தை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இன்ட்டு 100 கேன்சல் பண்ணீங்கன்னா என்னது 6ன்னு கிடைக்கும். இதை இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16% அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். 16 புள்ளி சம்திங் நமக்கு போகும். ரவுண்ட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க, அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது 3வது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது டிக்ரீஸ் தான் இருக்கு. அவங்க இன்க்ரீஸ் ஆனது தான் கேட்கறாங்க, அதிகபட்சம் தான் கேட்கறாங்க. ஸோ அப்போ அதை விட்டுலாம். அடுத்தது பாருங்க நமக்கு என்னது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு கேசஸ் அப்படின்னா 4 கேஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 36லேருந்து 40 மாறி இருக்கு. 4 கேஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 4 டிவைடட் பை முதல் வருஷத்தோட வேல்யூ தான் போடணும். ஸோ அப்போ 36 இன்ட்டு 100%ல கேட்டிருக்கிறதுனால கேன்சல் பண்ணுங்க. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 11% வரைக்கும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, 100ல எத்தனை 9 இருக்கு 11 9 இருக்கா 99 வரைக்கும். ஸோ அப்போ 11 அப்படிங்கிறது போடுறோம். 100ல இங்க எத்தனை 6 இருக்கு 96 வரைக்கும் நமக்கு என்னது 16 இன்ட்டு 6 96. ஸோ அதனால நம்ம இங்க 16 அப்படிங்கிறது போட்டிருக்கோம்.
ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, இங்க நமக்கு எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா 9 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? 9 நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் பர்சன்டேஜ் பார்க்கும்போது டிவைடட் பை 26 அப்படின்னு நமக்கு இருக்க போது இன்ட்டு நமக்கு இங்க 100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் ரேஷியோஸ்ல தான் நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 34.4% மேல நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்ப இருக்கிறதுலே பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது நமக்கு என்னது, இதுதான் நமக்கு அதிகமான கேசஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அது என்ன வகையான கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணை மரணங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வரதட்சணையால ஏற்படக்கூடிய மரணங்களுடைய கேசஸோடைய பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கவுண்ட் வைஸ் அப்படிங்கும் போது கிடையாது, பர்சன்டேஜ்ல அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சுதான் நம்ம போடுறோம். ஓகே, அடுத்தது கவனிங்க, ஒரு மனிதன் கிழக்கு திசை நோக்கி 4 கிலோமீட்டர் செல்கிறான், பிறகு வடக்கு திசை நோக்கி 3 கிலோமீட்டர் செல்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டைரக்ஷன்ஸ் அப்படிங்கும் போது இது மாதிரி ஒரு பிளஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கறத வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? என்னது, கிழக்கு திசை நோக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல டாப்ல இருக்கிறது வடக்கு, கீழே இருக்கிறது என்னது தெற்கு, ரைட் சைட்ல இருக்கிறது கிழக்கு, இங்க இருக்கிறது மேற்கு அப்படிங்கிறது நமக்கு இருக்க போது. கிழக்கு திசை நோக்கி அப்படிங்கும் போது 4 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல நமக்கு 4 கிலோமீட்டர், இங்க நமக்கு 4 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? பிறகு வடக்கு திசையில் 3 கிலோமீட்டர் போறார். வடக்கு திசைனா இப்படி மேல என்னது 3 கிலோமீட்டர் இப்படி போறார். ஓகேவா? செல்கிறார். அம்மனிதன் தொடக்க நிலையிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறார் என்பதை கண்டறிய. தொடக்க நிலை அப்படிங்கிறது இந்த சென்டர் பாயிண்டா. ஸோ அப்போ இதை கனெக்ட் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இது வந்து நமக்கு இங்கே 3 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு பார்க்கும்போது என்ன ட்ரையாங்கிளில் நமக்கு இந்த ஃபார்மேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா செங்கோண முக்கோணத்துல நமக்கு கிடைக்குது. சரிங்களா? செங்கோண முக்கோணம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, செங்கோண முக்கோணம் அப்படின்னா நமக்கு அதை என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னா பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். கீழே இங்கே 4 கிலோமீட்டர், இங்கே 3 கிலோமீட்டர், அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறது என்னது, எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். எல் அப்படிங்கிறது இதுதான் எல். ஓகேவா? ஹைப்போடெனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயருங்கும் போது இது பேஸ் ஸ்கொயர், அடிப்பக்கம் அப்படிங்கிறது இருக்க போது இதோட ஸ்கொயரு, அதுக்கப்புறம் இது ஹைட்டு, இதோட ஸ்கொயர். ஓகேவா? அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ஹைட்டு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்கே 4 ஸ்கொயர் அப்படின்னா 4 ஸ்கொயரு பிளஸ் அது 3 ஸ்கொயரு. ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே வேல்யூ நமக்கு என்ன கிடைக்க போகுது, 16 பிளஸ் 9 ஈக்குவல் டு நமக்கு என்னது 25 நமக்கு கிடைக்கும். அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அப்படின்னா நமக்கு எல் வந்து என்ன கிடைக்க போகுது 5 அப்படின்னு நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? எல்லோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்க போகுது 5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. அடுத்தது பாருங்க, ஒரு எறும்பு ஒவ்வொரு மணி நேரத்தின் தொடக்கத்திலும் 30 சென்டிமீட்டர் உயரம் ஏறி சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறது. அடுத்த 1 மணி நேரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் ஏற தொடங்கும் முன் 20 சென்டிமீட்டர் பின்னோக்கி செல்கிறது. அவ்வெறும்பு காலை 10 மணிக்கு ஏற தொடங்கினால் அந்த நேரத்தில் தரையிலிருந்து 120 சென்டிமீட்டர் உயரத்தில் உள்ள கொடியை எவ்வளவு நேரத்துல தொடும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்ப தொடும் அப்படிங்கிறத நம்ம கேட்கிறாங்க. ஓகே, ரைட். கவனிங்க, அதாவது 1 மணி நேரத்துக்கு என்னது 30 சென்டிமீட்டர் போகுது. சரிங்களா? அடுத்த ஒரு மணி நேரம் என்ன ஆயிடுது நமக்கு, அடுத்த 1 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 சென்டிமீட்டர் ரிவர்ஸ்ல வந்துட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்ப 8 to 9 காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப 10 to 11. ஓகேவா? 11 மணிக்கு இது என்ன பண்ணும், 30 சென்டிமீட்டரை ரீச் பண்ணும். பட் ஆனா அடுத்தது 1 மணி நேரம் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுது, ரிவர்ஸ்ல ஒரு 20 சென்டிமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி மேல போகுது 30 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 1 ஹவருக்கு எவ்வளவு போகும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் தான் போகும். ஓகே, 1 ஹவருக்கு 10 சென்டிமீட்டர் தான் போகும். அப்போ வந்து 120 சென்டிமீட்டர் இருக்கு, டிவைடட் பை அப்படின்னு 10ன்னு போட்டு 12 மணி நேரம் ஆகுதுன்னு போட்டீங்கன்னா தப்பா போயிடும். ஓகேவா? கவனிங்க. ஓகேவா? ஸோ அப்போ 1 ஹவருக்கு 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது போகுது. ஓகேவா? 11 மணி வரைக்கும் 10 சென்டிமீட்டர் போகும். அடுத்து 12வது ஹவர்ல ஒரு 20 சென்டிமீட்டர், அடுத்து 1 மணிக்கு என்னது 30 சென்டிமீட்டர், 2 மணிக்கு 40 சென்டிமீட்டர், 3 மணிக்கு 50 சென்டிமீட்டர், 4 மணிக்கு 60, 5 மணிக்கு 70 அப்படின்னு இருக்க போது 6 மணிக்கு நமக்கு என்னது இங்க 80, 7 மணிக்கு நமக்கு இங்க என்னது 90 சென்டிமீட்டர் இருக்கும். 7 மணிக்கு 90 சென்டிமீட்டர் போகும். 8வது அடுத்த 1 மணி நேரத்துக்கு போகும்போது 8 மணிக்கு அது என்னது
30 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது 120வது சென்டிமீட்டரை ரீச் பண்ணிடும். 120வது சென்டிமீட்டர் உயரத்தை ரீச் பண்ணிட்டு அதோட முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல வர்றதெல்லாம் நமக்கு அவங்க கேட்கல. ஃபர்ஸ்ட் 120 சென்டிமீட்டர் உயரத்துல ரீச் பண்ணும்போது டைம் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இன்னும் எப்ப அப்படின்னா 8 மணி, ஈவினிங் 8 மணிக்கு என்னது அது அந்த உயரத்தை ரீச் பண்ணும். அந்த உயரத்தை ரீச் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு அங்க அதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் வருது, அது வீட்டுக்கு போகுது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த எறும்பு எப்படி வேணா போட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 120வது நிமிஷத்தை முடிக்கும் போது ரீச் பண்ணும்போது என்ன டைம் ஆகுது அப்படின்னா 8 மணி அப்படிங்கிறது ஆகுது. ஓகேவா? அடுத்தது கவனிங்க, இது மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட வரைபடங்களை கவனித்து அதில் உள்ள கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கோணம் கிராம பெண்களை குறிக்கிறது. இது என்னதுப்பா? கிராம பெண்கள். ஓகேவா? கிராம பெண்கள் அப்படிங்கிறவங்க யார்? இந்த முக்கோணத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கிராம பெண்கள். AGED 4 பேருமே கிராம பெண்களா இருக்காங்க. சரி, ரைட்டு. அடுத்து சதுரத்துல இருக்கிறவங்க எல்லாமே வேலை இல்லா பெண்களை குறிக்கும். இந்த சதுரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வேலை இல்லாதவங்க அப்படிங்கிறது இருக்க போகுது. அப்ப EDFB இவங்க 4 பேருக்குமே என்னது? வேலை இல்லை அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது வட்டம் படித்த பெண்களை குறிக்கிறது. இந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்னது? எஜுகேட்டட் பர்சன் அப்படிங்கிறது இருக்க போறாங்க. CGEF. ஓகே, அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா எது கிராமத்தில் படித்த வேலையில்லா பெண்களை குறிக்கும். அப்போ 3 ஷேப்லையும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யாரு அப்படின்னு தான் கேட்கிறாங்க. சரிங்களா? 3 ஷேப்லையும் இருக்கக்கூடிய பர்சன் யாருன்னா சென்டர்ல யார் இருக்கான்னு பாருங்க. இந்த தான் இந்த முக்கோணத்துக்குள்ளேயும் வருது, சர்க்கிளுக்குள்ளேயும் வருது, இந்த என்னது ஸ்கொயருக்குள்ளேயும் வரக்கூடிய பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்ப யாரு அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்க போகுது. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. ஒரு வரிசையில் சில மாணவர்களை அமர்த்தி இருக்கிறார்கள். மகேந்திரன் என்பவர் இடது பக்கத்தில் இருந்து 17வது இடத்திலும் மற்றும் எங்க லெப்ட்ல இருந்து மகேந்திரன் 17வது இடத்துல இருக்காரு. சரிங்களா? மகேந்திரன் அப்படிங்கிறவரு 17வது பொசிஷன்ல இருக்கார். லெப்ட்ல இருந்து 1 2 3 அப்படின்னு 17வது இடத்துல இருக்கார். ரைட்டு. மற்றும் சுரேந்திரன் என்பவர் வலது பக்கத்தில் இருந்து 18வது இடத்தில் இருக்கிறார். ரைட் சைட்ல இருந்து 18வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேந்திரன் அப்படிங்கிறவர் இருக்காரு. எஸ். ஓகே, அவரோட ஃபர்ஸ்ட் நேம் போட்டிருக்கேன். இந்த 2 மாணவர்களுக்கு இடையே 8 மாணவர்கள் அமர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு இன்பிட்வீன்ல நடுவுல 8 பேர் இருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? என்றால் எத்தனை மாணவர்கள் அவ்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள்? அப்ப 3 நம்பரையும் நீங்க ஆட் பண்ணுங்க. 3 நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சராக நமக்கு இருக்க போகுது. ஓகேவா? 17 + 18 அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன கிடைக்க போகுது நமக்கு? 35. 35 + 8னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? 43 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. அப்ப இந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 43 பேர் இருக்காங்க. அடுத்தது பாருங்க, 64 என்ற எண்ணை பெருக்கு தொடர் வரிசையில் அமைத்த 3 எண்களின் பெருக்கல் பலனை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, பெருக்கல் பலனாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா கீழே கொடுத்துருக்க ஒரு தொடர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு மல்டிபிள் பண்ணா அந்த வேல்யூ 64ன்னு நமக்கு கிடைக்கணும். அதே நேரத்தில் அது என்னது? ஜிபியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சீரிஸ் ஜிபியாக இருக்கணும் அப்படின்னா அதுல நமக்கு ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஆர் வேல்யூ நமக்கு ஈக்குவலா இருக்கணும். ஆர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T2 / T1. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது தான் நமக்கு என்னது? நமக்கு ஜிபில இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பெருக்கு தொடர் வரிசை அப்படிங்கிறது தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஓகேவா? இதுல இருந்து இது நமக்கு இங்க ஆர் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. T2 / T1 அப்படிங்கும்போது நமக்கு என்னது? 4 / 1 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 16 / 4 அப்படின்னாலும் நமக்கு என்னது? 4 அப்படின்னு தான் நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? அப்ப அதே நேரத்தில் இதை மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். 1 × 4 × 16 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 64ன்னு கிடைக்குது. ஸோ அப்ப இது கரெக்ட். இதுதான் என்னது? அந்த பெருக்கு தொடர் வரிசையில நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடியது. பட் அதே நேரத்துல இந்த ஆப்ஷனும் நமக்கு கரெக்டா வருது. ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுவும் நமக்கு கரெக்டா வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டிஃபரன்ஸ் நமக்கு என்ன இருக்குங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் கிடையாது, ரேஷியோஸ் பாருங்க. 4 / 2 அப்படின்னா நமக்கு 2 கிடைக்குது. அதே மாதிரி 8 / 4 அப்படின்னாலும் நமக்கு என்னது? 2 கிடைக்குது. சரிங்களா? அப்ப ஆர் வேல்யூ 2 இடத்துலயுமே நமக்கு ஈக்குவலாக நமக்கு இருக்கு. அதே நேரத்துல மல்டிபிள் பண்ணீங்கன்னா நமக்கு என்னது? 2 × 4 8, 8 × 8 நமக்கு இங்கே என்னது? 64 நமக்கு கிடைக்குது. ஸோ இப்ப இந்த சம்பள மட்டும் ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக தான் நமக்கு இருக்கு. சரிங்களா? ரெண்டுமே ஈக்குவலாக நமக்கு கிடைக்குது. ஓகே,
அடுத்தது பாருங்க, மற்ற எண்களில் இருந்து வேறுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எது இதுல 81, 36, 54, 61 அப்படிங்கிறது இருக்கு. இதுல எது வேறுபட்ட எண் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 61 தான் வேறுபட்ட எண். ஏன் அப்படின்னா அது மட்டும்தான் பிரைம் நம்பரா இருக்கு. மற்றது எதுவுமே பிரைம் நம்பர் கிடையாது. 81 நமக்கு என்னது 3 டிவைட் பண்ண போது 9 டிவைட் பண்ண போது ஓகேவா, 2 ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு, 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு, கண்டிப்பா அது கிடையாது. அது மாதிரி 36 நமக்கு என்னது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், பிரைம் நம்பர் கிடையாது. 54 நமக்கு பிரைம் நம்பர் கிடையாது. 61 மட்டும்தான் பிரைம் நம்பர். சார் ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 61 இருக்கா, இந்த 61க்கு முன்னாடி என்னென்ன ரூட் வேல்யூலாம் ஸ்கொயர் வேல்யூஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? 61க்கு முன்னாடி ஸ்கொயர் வேல்யூஸ் அப்படின்னா என்னது, நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்க 49, 49னா 7 ஓகேவா. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் இதை டிவைட் பண்ணுதான்னு நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? இதை டிவைட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ 1ல இருந்து 1 எல்லா நம்பரும் டிவைட் பண்ண போது அதை விட்டுருங்க. 2, 3, 4, 5, 6, 7 இந்த நம்பர்லாம் இதை டிவைட் பண்ணுதான்னு பார்த்தாலே போதுமானது. டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அது பிரைம் நம்பர் கிடையாது. டிவைட் பண்ணலை அப்படின்னா அது பிரைம் நம்பராக இருக்க போகுது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, மவுண்டைன் என்பது அப்படின்னு சொல்லிட்டு OMNUATNI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீடர் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த மவுண்டைன் அப்படிங்கிறது இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஒவ்வொரு 2 நம்பரா பேர் பண்ணி அதை ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. ஓகேவா? OMNUATNI அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ரீடரையும் எழுதுனீங்க அப்படின்னா ERDARE அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? ERDARE அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சராக நமக்கு இருக்க போகுது. அடுத்தது கவனிங்க. அடுத்தது நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இதே மாதிரி ஒரு கம்பாரிசன். ஓகே, ஒப்புமை தான் நம்ம கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு விடியல் அந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விடியல்னா நமக்கு என்னது, அப்பதான் நமக்கு சன் ரைஸ் ஆகக்கூடியது. அந்தி அப்படின்னா மாலை பொழுது அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி திறப்பு விழா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அப்படி வரப்போகுது அப்படின்னா பிரிவு உபசரிப்பு விழா. ஓகேவா? பிரிவு உபசரிப்பு விழானா ஃபேர்வெல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா நான் ஓய்வு பெறக்கூடியது. ஓகேவா? இல்லை பிரிவு அப்படின்னா அப்பதான் முடிச்சுட்டு நம்ம விழாவை நிறைவு செஞ்சுட்டு கிளம்ப போறோம். அதுதான் பிரிவு உபசரிப்பு விழா. அப்ப நம்ம கரெக்டான ஆன்சர்னது ஆப்ஷன் பி. அடுத்தது கவனிங்க, இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு வருஷமும் அது நமக்கு 4% கம்மியாகிட்டே வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 70,000 அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. ஓகேவா? இதுல 1% கண்டுபிடிக்கிறது நான் ஈஸியா நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கிளாஸ் ஃபாலோ பண்ணியிருந்தேன் தெரியும். 1% வேணுமா, அது எந்த ஒரு வேல்யூவா வேணாலும் இருக்கணும். 1% வேணும்னா 2 டிஜிட் புள்ளி தள்ளி வைங்க. ஓகேவா? நமக்கு 1% கிடைக்கும். அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா என்னது 700. அப்ப 1% அப்படிங்கிறது என்னது 700 அப்படின்னா 4% என்ன இருக்க போகுது 2800 அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. ஸோ அப்ப 2800 அப்படிங்கிறத இதுல ரெடியூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும், 0 0 இங்க நமக்கு என்னது 2 அப்படின்னு இருக்க போது, இங்க நமக்கு 7 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா, 7 இங்க 6 அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. அடுத்து இதுல இருந்து இது 4% ஃபர்ஸ்ட் டைம் ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 4% குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா என்னது 2 வருஷம் அப்படிங்கறது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 ஆண்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னொரு 4% குறைங்க. ஓகேவா? அப்ப இதுல 1% அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்க போகுது, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 6 7 2. இதுல 4% நமக்கு வேணும்னா 4ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா நமக்கு என்னது 4% அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிட போகுது. அப்ப இங்க 8 இங்க ஒரு 8 2 அப்படி போட்டீங்கன்னா 24 26. ஓகே, 26 88 அப்படின்னு இருக்க போகுது. ஸோ இப்ப மைனஸ் பண்ணுங்க. இங்க நமக்கு என்ன கிடைக்கும், 2 1 5 6 4 6. அப்ப 64,512 அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? 64,512 ரூபாய் அப்படின்னு நமக்கு ரெடியூஸ் ஆகி நமக்கு அந்த பைக்கோடைய வேல்யூ ரெடியூஸ் ஆயிடும். ஓகேவா? சரி, அடுத்து கொடுத்திருக்கிறதுல எந்த எண் தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆட் அண்ட் அவுட் மாதிரி தான் நமக்கு எதுவும். சரிங்களா? சரி, எந்த எண் ஆட் அண்ட் அவுட் அப்படிங்கறத பாருங்களேன்.
ஓகேவா, ஈஸியாவே போட்டுடலாம். ஈஸியா தான் இருக்கு நமக்கு. என்னது 80 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா மற்றது எல்லாமே என்னது ஸ்கொயர் வேல்யூஸாக இருக்கு. 196 அப்படிங்கிறது என்னது 14ஓட ஸ்கொயர் வேல்யூ. இது 13, இது 12, இது 11, இது 10. இது நமக்கு ஸ்கொயர் வேல்யூவே கிடையாது. சரிங்களா, இது வந்து நமக்கு 8 இருக்கு. அப்ப இங்க 9ஓட ஸ்கொயர் வேல்யூ 81ன்னு வரணும். 80ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் என்னது நமக்கு தவறாக இருக்கக்கூடிய இந்த சீரியஸில் தவறா இருக்கிறது அது ஒண்ணுதான். சரி, அடுத்தது பாருங்க, ட்ரையாங்கிள் AOB என்பது செங்கோணம் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. அதாவது AOB, சரிங்களா, AOB ஓகேவா, இதோட ஆங்கிள் நமக்கு என்னது செங்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செங்கோணம் அப்படின்னா என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 டிகிரியை மேக் பண்ணக்கூடியது. அப்ப இது 90 டிகிரி. எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த பக்கம் நடுவில் அப்படி ஒரு லைன் போகுது, அது இங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து நமக்கு என்னது 2xன்னு கொடுத்துருக்காங்க, இது 3xன்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது 2x + 3x அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்க போகுது 5x அப்படிங்கிறது நமக்கு இருக்க போது இங்க 90 அப்படின்னு இருக்கும். கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க என்னது 18, எக்ஸோட வேல்யூ நமக்கு இங்க என்ன கிடைக்க போகுது 18 டிகிரி அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா, எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, எக்ஸின் மதிப்பு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இன்கேஸ் COA அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 3xோட வேல்யூ போடணும். இன்கேஸ் BOC அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 2xோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது கவனிங்க. ஒரு வரிசையில் மொத்தம் 46 சிறுவர்கள் நிற்கிறார்கள். அவர்களின் வலது பக்கம் இருந்து 38வது இடத்தில் ரோஹித் நிற்கிறார். ஓகேவா, எனில் இடப்பக்கம் இருந்து ரோஹித்தின் இடம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட் சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 அப்படின்னு நம்ம போடும்போது இங்க என்னது 38வது இடத்துல யார் இருக்கா ரோஹித் அப்படிங்கிறவர் இருக்கார். சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் 46 அப்படின்னா நமக்கு இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க 8 பேர் நமக்கு இருப்பாங்க. ஓகேவா, 36ல இருந்து 38ல இருந்து 46 இன்னும் பேலன்ஸ் என்னது 8 பேர் இருப்பாங்க. பட் ஆனா அவங்க என்ன கேட்கிறாங்க இடது புறத்திலிருந்து ரோஹித்தின் இடம், லெஃப்ட் சைட்ல இருந்து ரோஹித்தோட இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நமக்கு இன்பிட்வீன்ல 8 பேர் இருக்காங்க. ரோஹித்தோட பொசிஷன் 1, அதையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் அவர் ரோஹித்தோட பொசிஷன் என்னது லெஃப்ட் சைட்ல இருந்து 9வது இடம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா, 9வது இடம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அடுத்தது பாருங்க, 450 ஆப்பிள்களில் 30% அழுகிய நிலையில் உள்ளன. நல்ல நிலையில் உள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. சரிங்களா, நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஆப்பிள்களின் எண்ணிக்கை. ஓகேவா, இப்ப 450 ஆப்பிள் இருக்கு. இதுல 10% என்ன பண்ணணும்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, 10% கிடைச்சிட போகுது. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 10%. ஓகேவா, 10% நமக்கு என்ன வரப்போகுது 45. அப்போ 30% அப்படின்னா என்னது ஓகேவா, மல்டிபிள் பண்ணிடுங்க, 3ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா நமக்கு என்னது 30% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது 90. அதுக்கப்புறம் நமக்கு என்னது இங்க 135 அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஓகேவா, 135. இதுதான் என்னது 30%. 30% அழுகி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு நல்ல நிலைமையில இருக்கிறது என்னது 70% நல்ல நிலைமையில இருக்கும். அந்த 135 இதுல மைனஸ் பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்க போகுது நமக்கு இங்க ஒரு 15, இங்க ஒரு 3. அப்ப 315 ஆப்பிள்கள் என்னது நல்ல நிலைமையில இருக்கக்கூடியதாக நமக்கு இருக்க போகுது. ஓகேவா, அடுத்தது பாருங்க, 35 மாணவர்களை கொண்ட வகுப்பில் குணால் கீழிருந்து 7வது இடத்தையும், ஓகேவா 35 பேர் இருக்காங்க, கீழிருந்து போகும்போது என்னது 7வது இடத்துல இருக்காரு. யாரு குணால் அப்படிங்கிறவரு 7வது இடத்துல இருக்கார். ஒரே நிமிஷம், குணால் அப்படிங்கிறவரு 7வது பொசிஷன்ல இருக்காரு. எங்க கீழே இருந்து போகும்போது. ஓகேவா, அப்ப 1 2 3 அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது 7வது பொசிஷன்ல இருக்காரு. அதே சமயம் சோனாலி மேலிருந்து 9வது இடத்தை பிடிக்கிறார். மேலிருந்து டாப்ல இருந்து 1 2 3ன்னு வரும்போது 9வது இடத்துல யார் இருக்கா சோனாலி அப்படிங்கிறவங்க நமக்கு இருக்காங்க. சரிங்களா, ரைட்டு. ரவி 2 பேருக்கும் இடையில் சரியாக வைக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கும் இடையில சரியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேல இருந்து வரும்போது இங்க 9 பேர். சரி, ரைட். அப்ப 9 கீழே இருந்து வரும்போது இவர் 7வது பொசிஷன். சரி, 7. ஓகேவா, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க 38 பேர், 35 பேர் இருக்காங்களா. அப்ப 35ல இவங்க 2 பேர் நம்பரையும் ஆட் பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்க போகுது நமக்கு இங்க
16ன்னு கிடைக்கும். இந்த 16 மைனஸ் பண்ணுங்களேன். இந்த 16 மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 19 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? 19 கிடைக்குதா? 19. அப்ப இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல நமக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 19 பேர் இருப்பாங்கப்பா. சரிங்களா? இவங்களுக்கும் நடுவுல நமக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? 19 பேர் இருப்பாங்க. அதுல ரவி அப்படிங்கிறவர் கரெக்டா நடுவுல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு நடுவுல? இவங்களுக்கும் இவருக்கும். ஓகேவா? சுனாலுக்கும் நமக்கு யாரு? குணலுக்கும் ரெண்டு பேருக்கு நடுவுல இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. 19னா மேல ஒரு 9 பேர், கீழே ஒரு 9 பேர், நடுவுல தான் ரவி அப்படிங்கிறவர் இருக்கார். சரிங்களா? ரவிங்கிறவர் நடுவுல இருக்கார். அப்ப அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரவியிடம் இருந்து குணால் நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரவியோட இடத்துல இருந்து குணாலோட நிலை என்ன அப்படின்னு கீழே கேட்டிருக்காங்க. மேல போனாலும் அதே தான், கீழே போனாலும் அதே தான். ஏன்னா மேலையும் நமக்கு 9 பேர் தான், கீழையும் அதே 9 பேர் தான். ஸோ இப்போ நம்ம இவரோட பொசிஷனையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரப்போகுது? நமக்கு 10வது இடத்துல தான் யார் இருப்பா? இந்த குணால் அப்படிங்கிறவர் இருப்பார். சரிங்களா? அப்ப எத்தனாவது பொசிஷன்ல நடுவுல இருப்பார் அப்படின்னு, சாரி, குணால் எத்தனாவது பொசிஷன்ல இருந்து இருப்பாருன்னா 10வது பொசிஷன்ல இருப்பார். ஓகேவா? அடுத்தது பாருங்க, வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. சென்டிங், என்கோடிங், ரிசீவிங், டீகோடிங் அப்படிங்கறத நம்ம கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்கோடிங், சென்டிங், ரிசீவிங், டீகோடிங் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அதுதான் நமக்கு என்னது கரெக்டாக அமையும். சரிங்களா? என்கோடிங், சென்டிங், ரிசீவிங், டீகோடிங் இதுதான் நமக்கு ஃபார்மேட்ல போட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டா இருக்கும். அப்ப 2 1 3 4 2 1 2 1 3 4 ஆப்ஷன் ஏ, சாரி ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, ஒரு மனிதன் தன் வீட்டிலிருந்து நேராக வடக்கு நோக்கி 10 மீட்டர் நடக்கிறான். ஓகே, டைரக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது பிளஸ் போட்டுருங்க. ஓகேவா? என்னதுன்ற வடக்கு நோக்கி போறார். மேலதான் வடக்கு, கீழே என்னது தெற்கு அப்படின்னு இருக்க போது, ரைட் சைடு கிழக்கு அப்படின்னு இருக்கும். இங்க என்னது மேற்கு, லெஃப்ட் சைட்ல மேற்கு அப்படிங்கிறது இருக்க போது, வடக்கு நோக்கி 10 மீட்டர் போறார். ஓகேவா? இங்க இந்த டைரக்ஷன்ல 10 மீட்டர் போறார். பிறகு அவன் இடப்புறமாக திரும்பி, ஓகேவா, லெஃப்ட் சைடு திரும்புறார். ஓகேவா? மேல வடக்கு நோக்கி போயிட்டு இருக்காரு. ஓகே ரைட். வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கும்போது இடப்புறமாக திரும்புறார். அப்ப என்னது இந்த டைரக்ஷன்ல திரும்பிடுவார். சரிங்களா? இடப்புறமாக இடப்பக்கம் திரும்பி 25 மீட்டர் நடக்கிறார். பிறகு அவன் வலப்புறமாக திரும்பி, ஓகேவா, திருப்பி என்னது ரைட் சைடு திரும்புறார். இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடு என்னது டாப்ல போவார். ஓகேவா? டாப்ல போயிட்டு இருக்காரு. டாப்ல திரும்பி என்னது 5 மீட்டர் திருப்பி நடக்கிறார். திருப்பி 5 மீட்டர் நடந்தார். மறுபடியும் வலப்புறம் திரும்பி 25 மீட்டர் நடக்கிறார். திருப்பி என்ன பண்றாரு? வலப்புறம் அப்படின்னா இந்த சைடு கீழே திரும்பி 25 மீட்டர் நடக்கிறார். இப்போது அவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறார் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம் கரெக்டா போட்டிருக்கோமா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது வடக்கு, வடக்கு நோக்கி போறார். டாப் நோக்கி போயிட்டு இருக்காரு. 10 மீட்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து பிறகு அவர் இடப்பக்கம் திரும்பி 25 மீட்டர் நடந்தான். லெஃப்ட் சைடு அப்படிங்கும் போது இந்த பக்கம் 25 மீட்டர் நடந்தார். பிறகு அவன் வலப்புறம் திரும்பி, வலது பக்கம் அப்படின்னா டாப்ல என்னது 5 மீட்டர் நடந்திருப்பார். மறுபடியும் வலப்புறம், ஓகேவா, மறுபடியும் வலப்புறம் அப்படிங்கும் போது ரைட் சைடு 25 மீட்டர் நடந்திருப்பார். ஓகேவா? ஸோ அப்ப இங்கதான் 25 மீட்டர். ஓகேவா? 25 மீட்டர் நடந்திருப்பாரு. ஸோ இப்போ என்ன டைரக்ஷன் அப்படிங்கறது கேட்கிறாங்க. அப்ப என்ன டைரக்ஷனை பார்த்து இருக்காரு? நமக்கு கிழக்கு டைரக்ஷன்ல பார்த்து நமக்கு இருக்கார். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது 2 தடவை படிச்சிட்டேன். ஓகேவா? சரிங்களா? அப்ப ரைட் சைட்ல திரும்பி போயிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன இருக்க போகுது? கிழக்கு அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஒரு நகரத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 7/20 பங்கு பெண்கள் மற்றும் 1/4 பங்கு குழந்தைகள் எனில் மொத்த மக்கள் தொகையில் ஆண்களின் பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. பின்னமாக கேட்டிருக்காங்க. மொத்தம் அப்படின்னா இது மாதிரி பின்னத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு மொத்த வேல்யூங்கிறது 1பா. சரி, 1ல இருந்து குழந்தைகளை மைனஸ் பண்ணுங்க, குழந்தைகள் மைனஸ் பண்ணுங்க, பெண்களையும் மைனஸ் பண்ணுங்க. பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 7ல 20ல 7 மைனஸ் அடுத்தது என்னது குழந்தைகளோட பங்கு அப்படிங்கும்போது 1/4. ஓகேவா? சரி ரைட். இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 20 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. எல்சிஎம் எடுக்கும் போது அப்ப இங்க 20 மைனஸ் இங்க நமக்கு அப்படியே 7 இருக்க போகுது. இங்க 5 அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? நமக்கு 8/20 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? அப்ப ஆண்களுடைய பங்கு எவ்வளவு இருக்க போகுது? நமக்கு 8/20 அப்படிங்கிறது நமக்கு இருக்கும்.
அடுத்தது பாருங்க, பின்வரும் வரைபடங்களில் எது விளையாட்டு, கால்பந்து, பள்ளி ஆகியவற்றிற்கு இடையேயான சிறந்த உறவை குறிக்கிறது அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன அப்படின்னு பாருங்க, ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால், லிசார்ட்ஸ், ஓகேவா, பள்ளி, ஓகேவா, சவுத்துல இருக்கக்கூடிய பள்ளி, ஓகேவா, அது கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு பெரிய சர்க்கிள், அந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ளதான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பால் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அதுல சின்ன சர்க்கிள். லிசார்ட் பள்ளி அப்படிங்கிறது இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகேவா, ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பாலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பள்ளிக்கு சம்பந்தமே இல்லை. அதனால அது தனி சர்க்கிளாக நமக்கு இருக்க போகுது. அப்ப நம்மளோட கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு என்னது? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? சரிப்பா, இந்த வீடியோவில் நம்ம வரக்கூடிய பிசி எக்ஸாம்ஸுக்கான ரிலேட்டடான பிஒய்க்யூ எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஜிஎஸ் ரிலேட்டட், சயின்ஸ் ரிலேட்டட், அதுக்கப்புறம் சைக்காலஜி ரிலேட்டடாக எல்லாமே பார்த்துருக்கோம். இது மாதிரி நம்ம பிசி எக்ஸாம்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக எஸ்ஐ எக்ஸாம்ஸ் வரைக்கும் நம்ம பிஒய்க்யூ பார்ப்போம். கண்டினியூஸாக படிங்க, நல்லா படிங்க, எல்லாரும் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.